தமிழரசு கட்சி எம்பிக்கள் பாடசாலைக்கு செல்லவில்லையா? அமைச்சர் விமல் சாட்டையடி. வல்வடித்துறை வீட்டில் சிங்கள மக்கள் செய்த செயல் பகிரங்கப்படுத்திய சிவாஜிலிங்கம். தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்கள் இனியும் திருந்தாவிட்டால் மக்கள் முன் செல்ல முடியாது. ஸ்ரீதரன் எம்பி எச்சரிக்கை. குடமுருட்டி பாலத்தை நிர்மாணிப்பதற்கு வலியுறுத்திய ரவிகரன் எம்பி. பாலத்தை அமைக்க நிதி ஒதுக்கப்படும். பிரதமர் செயலாளர் பதில். மாகாண சபை தேர்தலை நடத்தினால் நாங்கள் அமோக வெற்றி பெறுவோம். நாமல் ராஜபக்ச. மத தலைவர்களுக்கு அரசு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மகேஷ் சேனநாயக்க. அரசின் அகந்தை ஒதுக்கி வைத்து மக்களின் குரலை கேளுங்கள். ஞானக்க வக்குமுற. மஹிந்த ராஜபக்சவும் சிறந்தையும் சென்ற முக்கிய நிகழ்வு. நிபா வைரஸ் பரவல் இலங்கையில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கை. யாழில் சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞன் போலீசார் வெளியிட்ட அறிக்கை. யாழ் மருதனார்மடம் சந்தைக்கு துப்பாக்கியுடன் வந்த மர்ம நபர் போலீசார் வெளியிட்ட தகவல். திருமலை சம்பவம் கைதான பிக்குகளை விடுவிக்க கோரி ஜனாதிபதிக்கு கடிதம். நீர்வளங்கள் சபையின் மேலதிக பொது முகாமையாளர் கைது. இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதமர் செயலாளர் டில்வின் சில்வா குஜராத் மாநில முதல்வர் ஸ்ரீ பூபேந்திர ரஜினிகாந்த் பட்டேலை சந்தித்துள்ளார். குஜராத் மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் தொழில், சுற்றுலா மற்றும் ஆடை போன்ற தொழில் அபிவிருத்திகள் தொடர்பில் ஒத்துழைப்புடன் செயற்படுவது குறித்து கருத்துக்களும் இதன்போது பரிமாறப்பட்டன. இலங்கை தமிழரசு கட்சியானது இனிவரும் காலங்களில் வடக்கில் மீண்டெழ வாய்ப்பில்லை எனவும் அக்கட்சியின் உட்பூசல்கள் அதனை அழிவு பாதையை நோக்கி இட்டுச் செல்கின்றன எனவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் வடக்கு மக்கள் தற்போது இனவாத அரசியலை நிராகரித்து தேசிய மக்கள் சக்தியுடன் அணிதிரண்டுள்ளார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவும் சுமந்திரன் ஸ்ரீதரன் இடையிலான அதிகார போட்டி இன்று வீதிக்கு வந்துள்ளது. இவர்களின் தனிப்பட்ட மோதலால் கட்சி பலவீனம் அடைந்துள்ளது. இதனை புரிந்து கொண்ட வடக்கு மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு தகுந்த பாடத்தை புகட்டியுள்ளார்கள். தமிழரசு கட்சியின் வீழ்ச்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலால் தோல்வியால் நிலைகுலைந்துள்ள சுமந்திரன் தற்போது மீண்டும் இனவாதத்தை கையில் எடுத்து அரசியல் செய்ய முயற்சிக்கின்றார். வடக்கின் அபிவிருத்தி பணிகளை முடக்கும் நோக்குடன் அவர் மக்களை போராட்டங்களுக்கு தூண்டிவிடுகின்றார். ஆனால் வடக்கு மக்கள் ஒன்று முட்டாள்கள் அல்லர். வடக்கின் மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள். அதனால்தான் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பின்னால் இன்று அணிதிரண்டு நிற்கின்றார்கள். எமது ஜனாதிபதி மற்றும் அரசின் மீது வடக்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் வீணடிக்க மாட்டோம். அவர்களின் நீண்டகால பிரச்சினைகளை அனைத்துக்கும் எமது அரசு நிலையான தீர்வுகளை வழங்கியே தீரும் என்றார். வல்வட்டித்துறையில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டினை பார்வையிட வந்த சிங்கள மக்கள் அங்கிருந்த மண்ணை கொண்டு சென்று வழங்கியதாக வல்வட்டித்துறை நகரசபையின் நகரபிதா MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று கருத்து வெளியிட்ட அவர், தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டினை பார்வையிட ஆயிரக்கணக்கில் படையெடுத்த மக்களில் பெரும்பான்மையினர் சிங்கள மக்கள். அவர்கள் அந்த மண்ணை எடுத்துச் சென்றதால் ஏற்பட்ட கோபத்தில் அந்த வீட்டை இலங்கை ராணுவம் முற்றாக இடித்தகற்றி ஒரு மணல் தரையாக மாற்றினர். இதன்படி தலைவர் பிரபாகரனின் அடையாளம் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இலங்கை படையும் அரசாங்கமும் செயற்படுகின்றதா என்ற கேள்வியும் எழுகிறது. இவ்வாறு மக்களின் கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் உலகத் தலைவர்கள் பலரின் வீடுகள் நினைவு சின்னங்களாக மாற்றப்பட்டதைப் போல தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டையும் அருங்காட்சியகமாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம். எனினும் அதில் கட்டப்படுவதாக கூறப்படும் நூலகத்திற்கு எந்த தடையும் இல்லை. மேலும் அதில் தலைவர் பிரபாகரனின் வீட்டின் மாதிரியையும் அவரின் பெற்றோர்களின் திருவுருவச் சிலையும் நிறுவ வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளோம் என்றார். இலங்கையின் வடக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்று அதிகாலை சோதனைச் சாவடியில் நிற்க தவறியதாக கூறப்படும் வேன் மீது அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து 17 வயது இளைஞர் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் போலீசாரால் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், இந்த சம்பவம் பிப்ரவரி 10 அதிகாலையில் ஊருகாவற்றுறை போலீஸ் பிரிவில் உள்ள அல்லைப்பட்டி சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. தப்பிச் சென்ற வேன் பற்றிய தகவல் ஊருகாவற்றுறை பொறுப்பதிகாரி பயணித்த ஜீப்பிற்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் வாகனத்தை இடைமறிக்க முயன்றார். வேனை நிறுத்த பலமுறை முயன்றும் வேன் தொடர்ந்தும் தப்பிச் சென்றதால் அதிகாரிகள் முதலில் வேனை நோக்கி சுட்டனர். வாகனத்தை நிற்க தவறியதால் சாரதி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். துப்பாக்கிச்சூட்டில் சாரதி காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் அவர் உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்தனர். இறந்தவர் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயது இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். வேனின் பின்புற இலக்கத்தகடு அகற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் நடந்த நேரத்தில் வாகனத்திற்குள் இருந்த மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஊருகாவற்றுறை போலீசாரும் யாழ்ப்பாண பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இந்த வாகனத்திற்குள் இருந்து வாள் ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது.
அறிவிப்பட்டுக்கு வேலையாட்களை வேனில் ஏற்றுவதற்காக சென்றபோது தனது பிராமகன் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த 17 வயது சிறுவனின் சித்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குறித்த சிறுவனின் சித்தி மேலும் தெரிவிக்கையில், நான் வேலை செஞ்சாத பாக்குறது நெல்லு வெட்டுறதுக்காக வேண்டி அங்க பேரணியில போய் ஆக்களை குட்டி கொண்டு போறதுக்கு அவருக்கு லைசன்ஸ் இல்லாம போலீஸுக்கு காசு கொடுத்துதான் அவர் டிரைவிங் செஞ்சவர். நேற்று அவருக்கு கையில காசு இருந்த 2 போலீஸுக்கு காசு கொடுத்துட்டு அவர் போயிருப்பார். அப்ப அவர் கேட்க அவர் நிக்காம போனது கொண்டு போய் அவருக்கு மண்ணில கூப்பிட்டுருக்கீங்க. எங்களுக்கு நீங்க எல்லாரும் மூட வீடுகளிலே புள்ளியல் இருக்குங்க. நீங்களுக்கு பெரிய நடவடிக்கை எடுத்து தரணும். அந்த பொம்பளை புள்ளிய அப்ப பெருசா இதண்டு இல்ல. அவர் தான் உங்களை புள்ளியலை பார்க்கிறார். நீங்க எல்லாம் எங்களுக்கு வாங்கி தரணும். போட புள்ள விட போறது இல்ல. அவையில கூட்டி கொண்டு போய் வயல் வெட்டினு தானே அவையில கூட்டி கொண்டுதான் அங்க போய் வெட்டுறதுன்னு சொல்லித்தான் போனோம். போன இடத்துலதான் இப்படி நடந்த தங்கச்சிட்ட மனுஷனா 2 பேரும் எங்கட சவாரம் கொண்டு அவைதான் போனது. அவர் பிடிச்ச இடத்துல அவர்கிட்ட ஒரு சாமான பெரும் பாகனம் அவர் அப்படி இருந்து தப்பு செய்யற அவருக்கு விரைக்குள்ள போட்டு விரைக்குள்ளதானே நடந்தது. அவர்கிட்ட எதுவும் இருந்திருக்குமே. அவர் அப்படி ஏதாவது தேவையில்லாதான் போறாரு. அவர் போலீஸ் காசுக்காக வேண்டித்தான் இந்த புள்ளிய கொண்டவன். மற்றும்படி ஒண்ணும் இல்ல. காசா அள்ளி கைக்கோடும் அவங்களுக்கு. அவர்கிட்ட லைசன்ஸ் இந்தியன். அவரு 14 வயசு. அவர் குடும்ப கஷ்டம். வேலைக்கு போவார். போவார். என்ன வேலையாலும் அவர் தான் செய்கிறார். அந்த குடும்பத்தையே அவர் தான் வச்சு பாக்குறாரு. ஒருத்தருமே பாக்குறது இல்ல. அவைக்கு ஒரு தெரியும். அவைக்கு தெரியாம கடை அவன் அம்மா என்ன சொல்றது. அவர் இந்த சவரங்கள் எல்லாரும் இருக்கணும். நான் சித்தி அவரை சுத்தி அவர் எங்களை எல்லாம் அவர் தான் பாக்குறாரு. என்ன மூத்த பிள்ளை மாதிரி தான் நான் அவரை பார்த்தேன். எனக்கு செத்தா கூட அவர் கொண்டிருக்கணும். பிள்ளை என்ன சுத்தி என்ன நல்லா தானே நான் பார்த்தேன். இப்ப இந்த பிள்ளை எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்க. யாழ்ப்பாணம் அள்ளைப்பட்டி பகுதியில் இன்று அதிகாலை போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உயர்மட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார். வாகனத்தை நோக்கி நேரடியாக துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னதாக வாகனத்தை நோக்கி பலமுறை எச்சரிக்கை வேட்டுகள் தீர்க்கப்பட்டுள்ளன. அந்த எச்சரிக்கையை மீறி வாகனம் பயணித்ததாலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஊர்காவற்றுறை போலீசாரும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரும் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று அமைச்சர் மேலும் கூறினார். கண்டி யாழ்ப்பாணம் வீதியின் வவுனியா நகருக்குட்பட்ட 3 கிலோமீட்டருக்குட்பட்ட பகுதி அகழப்பட்டு மேம்படுத்தப்பட உள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரியால் இவ்வாறு கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் வவுனியா போலீஸ் நலன்புரி சங்கத்திற்கு அண்மையில் இருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையில் உள்ள பகுதிக்கும் இடையில் உள்ள 3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பகுதி அகலப்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட உள்ளது. அதற்காக 1327 மில்லியன் ரூபாய் பணம் மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்தை மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்டம் என்பனவும் அகலப்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நகரப்பகுதியில் உள்ள வடிகால்களை சீரமைப்பதுடன் அதற்கு சீமதிலான மூடைகளை இடும் வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் வவுனியா பொது வைத்தியசாலைக்கு அருகில் அமைந்துள்ள பண்டாரவணியன் சதுக்கத்தில் இவரிடம் போக்குவரத்து சமிஞ்சை விளக்குகள் பொருத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவரின் பாரியான சிரந்தி ராஜபக்ச இன்று கொழும்பு கூனப்பட்டி கங்காராம விஹாரைக்கு வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்சவை சூழ்ந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் அரசியல் ரீதியில் எவ்வித கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை. புத்த பெருமானின் புனித சின்னங்களை வழிபடுவது கௌதம புத்தரை பார்த்த சந்தர்ப்பமாகவே கருதுகின்றேன். அதனால் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக வந்ததாக தெரிவித்திருந்தார். கங்காராம விஹாரையில் மஹிந்த ராஜபக்ச தனது பாரியாருடன் இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்த
பெருமானின் புனித சின்னங்களுக்கு கௌரவம் செலுத்தியதுடன் வழிபாடுகளில் ஈடுபட்டார். இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பெருமானின் புனித சின்னங்கள் 4ஆம் திகதி முதல் 11ஆம் திகதி வரை கொழும்பு ஹூனப்பட்டி கங்காராம விஹாரையில் பக்தர்கள் தரிசிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த இடமான குஜராத்தில் 60களில் கண்டெடுக்கப்பட்டதும் இதுவரை இந்தியாவிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படாததுமான இப்புனித சின்னங்களை இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லையோ என தோன்றுகிறது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இன்று வவுனியா கூமாங்குளம் புனரமைப்பதற்கான ஆரம்ப வேலையினை ஆரம்பித்து வைத்த பின்னர் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் தேர்தலிற்காக வீதியினை செய்து தரவில்லை, மாறாக மக்களின் போக்குவரத்திற்காக செய்து தரவுள்ளோம். நாம் கிராமிய வீதி அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என அமைச்சரவை தீர்மானம் எடுத்துள்ளோம். இவ்வமைப்பானது குறித்த வீதி உரிய முறையில் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதனை பார்வையிடுவதே பிரதான பணியாக இருக்கும். மிகவும் பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட வீதிகளையே நாம் அமைக்கின்றோம். 30 வருடம் யுத்தத்திலே பாதிப்படைந்த மக்கள் என்ற ரீதியில் வடமாகாணத்திற்கு ஜனாதிபதி அதிகளவான நிதியினை ஒதுக்கியுள்ளார். நாம் வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக செய்து வருகின்றோம். திருட்டு, கொள்ளை, மோசடிகளை இல்லாது அளிப்பதாக அரசியல் ரீதியாக தெரிவித்திருந்தோம். இவ்வாறான மோசடிகளில் 100% அரசோ அரசு அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஈடுபடவில்லை. இருந்தாலும் கூட எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் பல போலியான குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கின்றார். இது தொடர்பாக எங்களுக்கு எதிராக வழக்கோ அல்லது பிரேரணையோ கொண்டு வாருங்கள் என தெரிவித்தோம். ஆனால் இதையும் அவர் செய்யவில்லை. குறிப்பாக பாராளுமன்றத்தில் கூறும் பொய்களிற்கு நாம் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. நாம் மோசடி மற்றும் வீண்விரயத்தை இல்லாதொழிப்போம். குறிப்பாக கடந்த காலங்களில் ஒரு நிகழ்விற்கு அதிகளவான செலவு மேற்கொள்ளப்படும். ஆனால் நாம் அவ்வாறான செலவுகளை குறைத்து மிச்சப்படுத்தியுள்ளோம். மேலும் கடந்த காலங்களிலே உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் தங்களது உறவுகள் அனைவருக்கும் வேலையை பெற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் நாங்கள் அவ்வாறு வழங்கவில்லை. கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களை இவ்வொப்பந்த வேலைகளை மேற்கொண்டனர். இவ்வீதியானது 550 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பீடு செய்து கேள்விக்கோரல் பத்திரம் தாக்கல் செய்திருந்தோம். குறித்த ஒப்பந்தத்தை 385 லட்சம் ரூபாவுக்கு ஒரு ஒப்பந்ததாரர் எடுத்துள்ளார். இதன் மூலமாக 165 லட்சம் ரூபாவை மிச்சப்படுத்தியுள்ளோம். மொட்டு கட்சியோ அரசோ அல்லது சஜித் அரசாங்கமோ இருந்திருந்தால் குறித்த 165 லட்சம் ரூபாவும் பைகள் சென்றிருக்கும். இதேபோன்று வடக்கு மாகாண சபையிலும் பெரிய மாற்றம் என்பதற்கு இல்லை. குறிப்பாக மாகாண சபையிலே 2 அமைச்சர்களை வடமாகாண முதலமைச்சர் நீக்கியிருந்தார். இனவாதம் இல்லாத அரசினை உருவாக்குவோம் என ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கியுள்ளார். நீங்கள் தமிழர் என்பதால் இந்த அரசினால் அநீதி இழைக்கப்பட உள்ளதா என கேட்கின்றேன். பல வருட காலமாக இந்நாட்டிலே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும். அதனை தீர்த்து வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பெரும்பாலான பிரச்சனைகள் தமிழ், சிங்கள, முஸ்லிம்கள் என்ற ரீதியில் இல்லை. குறிப்பாக பணம் இருந்தால் மூவினத்தவர்களும் சந்தோஷமாக உள்ளனர். ஆனால் பணம் இல்லையெனின் அது கஷ்டமாகும். வாக்குறுதி வழங்கிய விடயங்களை ஒவ்வொன்றாக அரசாங்கம் என்ற ரீதியில் மேற்கொள்ள வேண்டும். கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக தெரிவித்திருந்தோம். அதனை தற்போது ஆரம்பித்துள்ளோம். இங்குள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லையா என தோன்றுகிறது. குறிப்பாக தமிழரசு கட்சியில் ஒருவரே அப்படி இருக்கின்றார். மற்றவர்கள் கொஞ்சம் பரவாயில்லை. நாம் மேற்கொண்ட கல்வி சீர்திருத்த விடயத்தில் இவர்கள் மேற்கொண்ட செயலினால் தரம் 6க்கான வகுப்பினை இவரிடம் ஆரம்பிக்க முடியாமல் போய்விட்டது. இருந்த போதும் நாம் கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்தோம். கடந்த நாட்களாக அபிவிருத்தி உத்தியோகர்கள் போராட்டம் இடம்பெற்றது. இந்நிலையில் ஜனாதிபதிக்கும் அவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது அவர்களை ஆசிரியர்களாக உள்வாங்குவதற்கான பிரமாணத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி சம்மதம் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் படையினர் மற்றும் அரசின் கீழ் உள்ள காணிகளை தேவையின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினரின் சம்மதத்துடன் மீளவும் பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளோம். கடந்த காலங்களிலேயே அரசாங்கங்கள் வழங்கிய நிதியை விட தற்போது டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெருமளவான நிதியினை வழங்கியுள்ளோம். மேலும் வறுமைக்குட்பட்ட மக்களின் தன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஜனாதிபதி இருப்பதனால் இது நடந்தது. குறிப்பாக டிட்வா புயலினால் அழிவடைந்த வீடுகளிற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்க உள்ளார் என்பதை எங்களால் கூட நம்ப முடியாது இருந்தது. ஒரு வீட்டினை மட்டும் உள்ளவர்களின் வீடுகள் அழிவடையும் போது அவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று எங்களுக்கு புரியும். இது வவுனியாவில் ஒரு வீடு, கொழும்பில் ஒரு வீடு மற்றும் லண்டனில் ஒரு வீடு இருப்பவர்களுக்கு தெரியாது. இதன் காரணமாகவே அழிவடைந்த வீட்டிற்கு 50 லட்சம் ரூபாயும் அதற்கு மேலேயும் வழங்குவதற்கு தீர்மானித்தோம். மேலும் டிட்வா சூறாவளி காலத்திலேயே சம்பளத்தையும் அதிகரித்திருந்தோம். அத்தோடு மலையக தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் அரசாங்கம் வழங்கியதன் ஊடாக 1700 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக எங்களுடைய நாட்டை நாங்கள் தான் கட்டியெழுப்ப முடியும். மாறாக வேறு யாரும் அதனை செய்ய முடியாது. இலங்கை கட்டியெழுப்ப யாருமே பெரிய அளவில் உதவி செய்ய போவதில்லை. சில நாடுகள் குறிப்பிட்ட அளவு நிதியை வழங்கிய போதும் முழு நாட்டையும் கட்டியெழுப்ப போதுமானதாக இருக்காது. நீங்கள் அனைவரும் இணைந்து 75 வருடகால மோசடியான அரசினை இல்லாது செய்துள்ளீர்கள். அத்தோடு 4 திசை உள்ளடக்கிய நல்ல கட்டமைப்பை கொண்ட அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளீர்கள். அதிக
அதிகளவான மக்கள் எங்கள் அரசின் மீது ஆர்வமாக உள்ளனர். ஆனால் இவ் அரசை யார் எதிர்க்கின்றனர்? குறிப்பாக கடந்த காலத்தை போல் சௌகரியமாக இருக்க முடியாத ராஜபக்சக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினரே, குறிப்பாக ஒரு குடும்பமே ராஜபக்ச வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அது தற்போது முடியாதுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியினர் பொய் கூறுவதோடு எங்களையும் பேசுகின்றார்கள். இவ்வாறானவர்களின் குடந்தையாக இருந்த சிறு தொகை அதிகாரிகளும் எதிர்க்கின்றனர். இருந்தபோதும் இனவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் எமக்கு எதிராக இல்லை. கொழும்பு, காலி, பருத்தித்துறையிலும் இருந்து வலைப்பந்து விளையாட்டு போல் இனவாத விளையாட்டை விளையாடுவார்கள். தெற்கில் இனவாதம் இல்லை, வடக்கிலும் இனவாதம் இருக்காது. ராஜபக்ச சரியான பசியுடன் உள்ளார். அவர்களின் உணவு இல்லை. கம்பன்பில, வீரவன்ஸ் ஆகியோருக்கு இனவாத உணவு இல்லாமல் மெலிந்துள்ளனர். அமைச்சு பதவியின்றி, வாக்குகள் இன்றி தற்போது இவர்கள் இனவாதம் எங்குள்ளது என தேடுகின்றனர். இவர்களை போன்றவர்களே ஜாலிலும் உள்ளதுடன் அவர்களிற்கு அமைச்சு பதவி இல்லாமல் போய்விட்டது. அத்தோடு வடக்கில் உள்ள இவர்களும் இனவாதத்தை தேடி திரிகின்றனர். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு இனவாத உணவை வழங்கப் போவதில்லை என தெரிவித்தார். புத்த சாசனத்தையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் அழித்து புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்திற்கு அமைய செயற்பட்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று அரசாங்கம் நினைப்பது முற்றிலும் தவறாகும். மாகாண சபை தேர்தலை நடத்தினால் நாங்கள் அமோக வெற்றி பெறுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற இளைஞர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தோல்வியடைந்துவிட்டது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன் அரசாங்கம் இளைஞர்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியது. ஆனால் இன்றளவில் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. நாட்டு மக்கள் தற்போது தெளிவாக உள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தியை வழங்கிய வாக்குறுதிகளால் ஏமாற்றம் அடைந்து விட்டோம் என்பதை இளைஞர்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள். இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம். புத்த சாசனத்தையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் அழித்து புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்திற்கு அமைய செயற்பட்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என நினைப்பது முற்றிலும் தவறாகும். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பிக்குகள் இன்றும் சிறையில் உள்ளார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் நம்மை கைது செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆனால் தற்போது சாட்சிகள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே விசாரணை நடவடிக்கைகள் தாமதமாகும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிடுகிறார். அரசாங்கத்திற்கு சார்பாக செயற்பட்ட நபர் பொலிஸ் மா அதிபராக செயற்பட்டுள்ளார். இதற்கமைய பொலிஸ் மா அதிபர் ஊடாக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்கிறது. இது முற்றிலும் தவறானதாகும் என்றார். இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவும் உள்வீட்டு பிரச்சினை மிக கேவலமாக உள்ளது. இனியும் திருந்தாவிட்டால் மக்கள் முன் செல்ல முடியாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டதை கூட இனிப்பு வழங்கி பேனர் கட்டி கொண்டாடுகின்றனர். எமது மண்ணில் இதற்கு முன்னர் இப்படி நடந்துள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், எனக்கு எதிராக மிகப்பெரிய உளவியல் போர் தொடுக்கப்படுகின்றது. இந்த உளவியல் போரால் தான் கட்சியிலிருந்து பலர் வெளியேறினார்கள். என்பிபி மீது தமிழ் மக்கள் காதல் கொண்டு வாக்களிக்கவில்லை. எனது கட்சி மீது இருந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இது. தமிழ் மக்கள் எமக்கு வழங்கிய தண்டனையாகும். இனியும் திருந்தாவிட்டால் மக்கள் முன் செல்ல முடியாது. அதேவேளை ஸ்ரீதரன் யார் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும். நாட்டை விட்டு ஓடியவன் கிடையாது. பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் இங்குதான் உள்ளனர். எனக்கு பதவி முக்கியமல்ல. நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு நான் அடிபட போவதில்லை. ஜனநாயக முறையிலேயே பதவிக்கு வந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் சில நாடுகளில் பரவியுள்ள நிபா வைரஸ் தொடர்பில் இலங்கையின் சுகாதாரத்துறையினர் விசேட அவதானத்துடன் செயற்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எதிர்வரும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை முன்னிட்டு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தரவுள்ள நிலையில் இந்தியாவில் பரவியுள்ளதாக கூறப்படும் நிபா வைரஸ் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். அமைச்சர் தெரிவித்த முக்கிய கருத்துக்கள்: இந்தியாவில் இந்த வைரஸ் காரணமாக உயிரிழப்புகள் பதிவான உடனேயே சுகாதார அமைச்சு இதுகுறித்து அவதானம் செலுத்தியது. இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் விமான நிலையத்தில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இது கடந்த கோவிட் தொற்றை போன்றதல்ல. இது மிகவும் ஆபத்தானது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். ஜனவரியில் 2,77,000 பேர் வருகை தந்து சாதனை படைத்துள்ளனர். எனவே இந்த நேரத்தில் சுகாதார அமைச்சு மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது. நிபா வைரஸ் பன்றிகள் மற்றும் வவ்வால்கள் போன்ற விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ் ஆகும். வைரஸ் தொற்றிய உணவு மூலமாக அல்லது பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கோ இது பரவலாம். உலக சுகாதார ஸ்தாபனம் இதனை தொற்று நோயாக மாற்றக்கூடிய ஆபத்துள்ள முன்னுரிமை நோய்களில் ஒன்றாக பட்டியலிட்டுள்ளது என்றார். போதிராஜா ராமையில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை குறித்து கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமஸ்ரீ தர்ம மகாசங்க சபையின் மகாநாயக தேரர் கலாநிதி இத்தேபான தம்மாலங்கார ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் சிறையில் அடைக்கப்பட்டமை குறித்து தமது கவலையை தெரிவிப்பதாக அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டைய மன்னர்களால் உயிரை கொடுத்தும் பாதுகாக்கப்பட்ட மற்றும் சாசனத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புண்ணிய பூமியிலேயே பிக்குகள் புத்தர் சிலையை நிறுவியதாகவும் அவர்கள் சிலையை வைக்கச் சென்றதற்காக தாக்குதலுக்கு
தண்டனைக்குள்ளானார்களே தவிர வேறு எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சாதாரண சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சாத்தியமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசாங்கத்தின் தலையீட்டுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை சாசனத்திற்கு எதிராக திட்டமிட்டு இழைக்கப்பட்ட ஒரு பெரும் குற்றம் என தான் நம்புவதாக அக்கடிதத்தில் மகாநாயக்க தேரர் குறிப்பிட்டுள்ளார். எனவே குறித்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இக்கடிதத்தினூடாக அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு காரணம் தங்களது கோரிக்கைகளை வெள்ள வீதிகளில் இறங்கி போராடிய மக்கள் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்குமுற தெரிவித்தார். ஆகையால் அரசாங்கத்தின் மீதமுள்ள ஆட்சி காலத்திலாவது நாட்டின் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்றைய தினம் வத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கூறியதாவது: இந்த நாட்டில் வீதிகளில் இறங்கி தங்களது உரிமைகளுக்காக போராடிய மக்களின் ஆதரவால் தான் இன்றைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடனே இனி போராட்டங்கள் தேவையில்லை, இது மக்களின் அரசாங்கம் என்று கூறப்பட்டது. இன்று நிலைமையோ தங்கள் கிராமத்திலோ பிரதேசத்திலோ ஒரு சிறிய போராட்டம் கூட நடத்த முடியாத நிலை உருவாகியுள்ளது. அதனால் மக்கள் அனைவரும் ஜனாதிபதி அலுவலகத்தின் முன் வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு காரணம் இந்த அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ ஒரே நபர் ஆதிக்க செயற்பாடுகளே. முன்னர் எங்கள் ஆட்சி காலத்தில் ஒரே நபர் ஆட்சி இருந்ததாக குற்றம் சாட்டியவர்கள் இன்று ஜனாதிபதியுடன் மட்டுமே அனைத்து கலந்துரையாடல்களையும் நடாத்துகிறார்கள். சமீபத்தில் பட்டதாரிகளின் பிரச்சினை குறித்து நடந்த கலந்துரையாடலிலும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூட பங்கேற்கவில்லை. ஆனால் எங்கள் காலத்தில் இப்படியாக நடந்திருந்தால் இவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பார்கள். இன்று ஜனாதிபதி பதவியும் அமைச்சரவை பொறுப்புகளும் அனைத்தும் ஒரே நபர் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். மீனவர்களின் பிரச்சினை உள்ளிட்ட பல விவகாரங்களில் நீதிமன்றம் தொடர்புடையது என்று கூறி கலந்துரையாடல்களை தள்ளி வைக்கின்றனர். முன்பு இத்தகைய பிரச்சினைகள் இருந்தபோது பேசி தீர்வு காண முடிந்தது. ஆனால் இன்று அனைத்தையும் மறைத்து விடுகின்றனர். போராட்டம் நடத்துபவர்களுக்கு எதிராக அமைச்சர்கள் கருத்து தெரிவித்த எதிர்குழுக்களை உருவாக்குகிறார்கள். நாங்கள் எப்போதும் போராட்டங்களுக்கு எதிராக மற்றொரு குழுவை உருவாக்கியதில்லை. நான் விவசாய அமைச்சராக இருந்த காலத்தில் பல போராட்டங்கள் நடந்தன. நான் நேரில் சென்று மக்களுடன் பேசியுள்ளேன். ஆனால் இன்று போராட்டங்கள் கொழும்பில் நடந்தால் அமைச்சர்கள் காலை போன்ற இடங்களுக்கு சென்று ஊடக சந்திப்புகளை நடாத்துகிறார்கள். இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர உழைத்த மக்களை இன்று போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள், யார் உதவினார்கள் என்பதையெல்லாம் இன்றைய ஆட்சியாளர்கள் மறந்துவிட்டனர். போராட்டம் என்றால் அது எதிர்க்கட்சியின் செயல் என நினைக்கின்றார்கள். அதனால்தான் நாங்கள் அரசாங்கத்திடம் கூறுவது, நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குற்றத்தை வேறொருவர் மீது சுமத்தாமல் மக்களின் கோரிக்கைகளை கேளுங்கள். எந்த போராட்டம் நடந்தாலும் இதுவரை அரசு தெளிவான பதிலை வழங்கவில்லை. எப்போதும் தங்களது கருத்தை சரியென்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளனர். எனவே அரசாங்கத்திடம் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவது, மக்களின் குரலை கேளுங்கள். அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் 1/3 பகுதி ஏற்கனவே முடிந்துவிட்டது. ஆகையால் இனியும் தாமதிக்காமல் அகந்தை ஒதுக்கி வைத்து மீதமுள்ள காலத்திலாவது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுங்கள். அனைத்திற்கும் எதிர்க்கட்சியை குற்றம் சாட்டாமல் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு இடமளியுங்கள் என அவர் தெரிவித்தார். பரககதனிய பிரதேசத்தில் உள்ள தலைக்கவசம் தொழிற்சாலை ஒன்றில் இன்று திடீர் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த தீப்பரவலால் தொழிற்சாலை முழுமையாக அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் மேலதிக பொது முகாமையாளர் ஒருவரை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளது. சபையின் தலைவரின் பாவனைக்காக ஏற்கனவே 2 அரச வாகனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சபையினால் முன்னெடுக்கப்படும் கண்டி வடக்கு பாததும்புரை ஒருங்கிணைந்த நீர்வளங்கள் திட்டத்தின் ஒப்பந்த நிதியை பயன்படுத்தி டொயாட்டோ பிராடோ வகை SUV ஜீப் ஒன்றை குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டமை தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த வாகனம் எத்தகைய பணிக்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளாமலே வாடகை கட்டணமாக சுமார் 1,27,50,000 ரூபாய் பணத்தை GN ஆட்டோ கோல்டிங்ஸ் என்ற நிறுவனத்திற்கு செலுத்தியுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் குறித்த நிறுவனமிடமிருந்து வாகனத்தை பெற்றுக் கொள்வதற்காக சந்தையினர் பெறுகை விதிமுறைகளை மீறி செயற்பட்டு அந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. வாகனத்தை முறைப்படி பொறுப்பேற்காமல் அதற்கான பணத்தை செலுத்தி விநியோகத்திற்கு தகாத லாபத்தை ஈட்டிக் கொடுத்ததன் மூலம் ஊழல் மற்றும் ஊழல் புரிய சதி செய்தல் ஆகிய குற்றங்களை புரிந்துள்ளதாகவும் அரசாங்கத்திற்கு பெரும் நிதி நட்டத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நெடுங்கணி கூழாங்குளம் பகுதியில் அமைந்துள்ள குடமுருட்டி பாலத்தை நிர்மாணிக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இக்கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். அதற்கமைய குறித்த பாலம் தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க வீதி அபிவிருத்தி திணைக்களத்திடம் விளக்கம் கோரியிருந்தார். அந்த வகையில் 19 மீட்டர் நீளமான குறித்த குடமுருட்டி பாலத்தை அமைப்பதற்கு ஏறத்தாழ 80 மில்லியன் ரூபாய் அளவில் நிதி தேவைப்படும் என வவுனியா மாவட்ட வீதி அபிவிருத்தி திணைக்கள பிரதம பொறியியலாளர் கௌசிகன் பதில் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் மிகவும் பின்தங்கிய இடத்தில் அமைந்துள்ள இந்த பாலம் சீரின்றி காணப்படுவதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பலத்த போக்குவரத்து நெருக்கடிக்குள்ளாவதாகவும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் குடமுருட்டி பாலத்தை அமைப்பதற்கு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற போதும் அந்த பாலத்தை அமைப்பதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். எனவே குறித்த குடமுருட்டி பாலத்தை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ரவிகரன் இதன்போது அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் தொடர்ந்து வலியுறுத்தினார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது கோரிக்கை தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க இதன்போது பதிலளித்தார். இதனையடுத்து வடமாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாண்டுக்கான மாகாணத்துக்கென குறித்து ஒதுக்கப்பட்ட நிதியில் குறித்து குடமுருட்டி பாலத்தினை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். குறித்து குடமுருட்டி பாலத்தினை அமைப்பதற்கு முன்வந்தமைக்காக வடமாகாண பிரதம செயலாளருக்கும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது நன்றிகளை தெரிவித்திருந்தார். மேலும் குறித்த பாலத்தை நிர்மாணம் தொடர்பில் வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளராலும் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தைக்கு துப்பாக்கியுடன் சென்ற நபர் வைத்திருந்தது போலி துப்பாக்கி என கூறியுள்ள போலீசார் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள சந்தையொன்றுக்கு இன்றைய தினம் துப்பாக்கியுடன் பச்சை மிளகாய் வாங்கச் சென்றவரால் சந்தையில் பரபரப்பு ஏற்பட்டது. குறித்த நபர் தலைக்கவசம் அணிந்து கைகளுக்கு கையுறை அணிந்தவாறு பையொன்றுடன் சந்தைக்கு சென்று அங்கிருந்த வியாபாரி ஒருவரிடம் பச்சை மிளகாவை கொள்வனவு செய்து கொண்டே சந்தைக்குள் வட்டி பணம் வழங்குபவர்கள் யார் என கேட்டுள்ளார். அதற்கு வியாபாரி தனக்கு தெரியாது என கூறியதும் அவர் அங்கிருந்து சென்றுள்ளார். குறித்த நபர் கையில் இருந்த பையனுள் T56 துப்பாக்கி காணப்பட்டதாகவும் அவரது இடுப்பு பகுதியில் கை துப்பாக்கி ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை போல் இருந்ததாகவும் சுன்னாகம் போலீசாருக்கு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனையடுத்து குறித்த இடத்திற்கு சென்ற போலீசார் சந்தையிலிருந்து கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சோதனையிட்டு துப்பாக்கியுடன் சென்ற நபர் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த நபரை அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்துள்ளதுடன் அவர் சந்தைக்கு கொண்டு சென்ற துப்பாக்கியையும் கைப்பற்றியுள்ளனர். அதன்போது அது போலி துப்பாக்கி என்பதும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ள நிலையில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனைத்து மத தலைவர்களுக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி தெல்தெனிய தொகுதி அமைப்பாளர் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்தார். இன்று எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். புத்தப்பிக்குகள் மற்றும் பிற மதகுருமார்கள் அரசால் இலக்காக மாற்றப்பட்டுள்ளதாகவும் திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக கசப்பெதிரர் உள்ளிட்டோர் 26 நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை கவலைக்கிடமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசமைப்பின் மூலம் புத்த மதத்திற்கும் பிற மதங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய அரசு மத வழிபாட்டு இடங்களை தொந்தரவாக பார்க்கும் மனப்பாங்கில் செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்களை மதங்களிலிருந்து மத தலைவர்களிலிருந்தும் விலக்கி ஒரே கட்சி ஒரே நாடு என்ற கருத்தை நடைமுறைப்படுத்த அரசு முயல்கிறது என்றும் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தியும் அதன் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இனவாதம் அல்லது மதவாத அரசியலில் ஈடுபடவில்லை என்றும் ஆனால் அநீதிகளுக்கு எதிராக மௌனம் காக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேரழிவுகளின் போது அரசால் செய்ய முடியாத சேவைகளை மத தலைவர்கள் மக்களுக்காக செய்துள்ளதாக டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் வழங்கிய சேவைகள் குறிப்பிடத்தக்கவை என்றும் அவர் கூறினார். இறுதியாக அரசு தேர்தலை நடத்த அஞ்சுவதாகவும் மக்களின் நம்பிக்கை சிதைந்துள்ள நிலையில் பொருளாதார ரீதியாக எந்த நேர்முறை முன்னேற்றமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அமல்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பில் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதற்கும் உத்தேச கருத்திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஏற்புடைய வகையில் ஆரம்ப படிமுறைகளை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026 தொடக்கம் 2031 வரையான 6ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தால் $1000 மில்லியன் அமெரிக்க நிதி எமது நாட்டுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அதில் $100 மில்லியன் அமெரிக்க
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அமல்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்தின் முதலாவது கட்டத்தின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் வளைய ரீதியான உற்பத்தி ஆற்றல் வளங்களை அதிகரித்தல், தொழில் வாய்ப்புகளை உருவாக்கல், தனியார் முதலீடுகளை கவர்ந்தெழுத்தல் மற்றும் நிறுவன ரீதியான வலுப்படுத்தல்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கவனம் செலுத்துகின்ற கருத்திட்டங்களை அமல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதற்கும் உத்தேச கருத்திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஏற்புடைய வகையில் அமைச்சு தனது ஏனைய ஆரம்ப படிமுறைகளை மேற்கொள்வதற்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.